என்னங்க வித்தியாசமாக ஏதோ பார்க்குறேன்னு யோசிக்கிறீங்களா? முட்டை பிரெட்டு அது ஓகே, அது கூட பூண்டுன்னு நிஜமாக நான் கூட எப்படி இருக்குமோன்னு யோசனை பண்ணுங்க. ஆனால் செஞ்சதுக்கப்புறம் ருசியும் மனம் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. இந்த பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் செய்யும்போது வித்தியாசமாக ஏதாவது வேணும்னு கேட்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி எதிர்பார்க்கணும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க, ருசியும் மனம் வேறு லெவல் இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் செமையாக காலியாகிடுங்க. இந்த டிஷ்ஷுக்கான ஒரு மெயின் பேஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சம் உப்பு, தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டு நல்லா இடிச்சுக்கோங்க. உங்களுக்கு பூண்டு இன்னும் ஃப்ளேவர் பண்ணால் நிறையவே சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்க்காமல் நல்லா இந்தளவுக்கு திக்கான பேஸ்ட்டாக இருக்கணுங்க. முக்கியமான விஷயம், பூண்டை நல்லா இடிச்சுக்கணும். இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். நான் இன்றைக்கி எங்கள் வீட்டு குட்டீஸ்க்காக நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். அது நல்லா ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா அடிச்சுக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா அடிச்சுக்கணுமோ அந்த அளவுக்கு நல்லா அடிச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா அடித்ததுமே இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்திக்கலாங்க. ஸோ பெரியவங்களுக்காக இருந்தால் நீங்கள் அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் முட்டை எடுத்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு பேனில் தேவையான அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கீயோட பட்டர் செமையாக இருக்குங்க. ஸோ இது எல்லா பக்கமும் நல்லா பட்டுற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாமே செட் ஆனதுக்கப்புறம் நம்ம அடித்து வச்சுருந்த பெப்பர் முட்டையும் அதில் ஊற்றிட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துடலாங்க. இது வெந்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா ஆறிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டு குட்டீஸ்க்காக நான் இன்றைக்கி க்யூப்ஸாக தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு குட்டீஸ்க்காகவே நான் டியூட்டி ஃப்ரூட்டி இருக்கிற ப்ரெட்டு வாங்கியிருக்கேன். ஸோ அதையும் எண்ணெயில் நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சிட்ருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணுங்க, இல்லைனா ப்ரெட்டு ஃபுல்லாக எண்ணெய் உறிஞ்ச ஆரம்பிச்சிடும். ஸோ இதை ஓரமாக வச்சுட்டு இன்னொரு பக்கம் நல்லா அகலமான கடாயை வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்தி பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்குனது ஒரு 2 சேர்த்திக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுமே இது கூட நம்ம இடித்து வச்சுருந்த பூண்டு கார பேஸ்ட் அதில் சேர்த்துலாம். எண்ணெயில் நல்லா அந்த பூண்டும் காரம் எல்லாமே நல்லா வதங்கி வரணும். இதை வதங்கினதுமே அது கூட நம்ம நறுக்கி வச்சுருந்த முட்டையை சேர்த்திடலாம். முட்டை நல்லா அது கூட பிளெண்ட் ஆகிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் மூடி மட்டும் போட்டு அப்படியே மூடி விடுங்க. 2 மினிட்ஸ் கழிச்சு அது கூட நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த பிரெட் துண்டுகளே அதில் நறுக்கினதை சேர்த்திடலாம். இது கூடவே நம்ம வடித்து வச்சிருந்த சாதத்தையும் கலந்துட்டு பிரெட்டும் அது கூட நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு அப்படியே தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தலையை போட்டு அப்படி ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா அந்த சாதத்தில் அந்த பூண்டோட ஃப்ளேவருக்கு எல்லாம் செமையாக செட் ஆகும். இன்றைக்கி எங்கள் வீட்டு குட்டீஸ்க்காக கார்லிக் எக் ரெசிபி ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ லஞ்ச் பாக்ஸ் இன்னைக்கு காலியாகி வருன்றதுல செம ஹாப்பி அண்ட் ஜாலியாக இருக்குங்க.